இந்த விஜய் பேச்ச மாநாட்டை திமுக தரப்பு எப்படி சார் பாக்குறாங்க? திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே புதிய வரவாக அரசியலில் விஜய் இருப்பது குறித்து கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிறது. சரி. இளைஞர்களை நோக்கி புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதை நோக்கி திமுக அந்த பணியில் ஈடுபட்டிருப்பது என்பதே தேர்தலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிற ஒரு பணிதான். அந்த பணியை திமுக 3 மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டது என்பதுதான் என்னுடைய பார்வை. விரைவில் வந்து மக்களை வேற சந்திக்க போறேன்னு சொல்றாரு. அங்க இப்போ இடி முழக்கமா மாறி இருக்கு. அடுத்து மக்களை சந்திக்கும் போது போர் முழக்கமா மாறுங்கிறாரு. மக்கள் சந்திப்பு விஜய்க்கு கை கொடுக்குமா? என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? பொதுமக்களை சந்திக்கிற போது நிச்சயமாக அதற்கு ஒரு ஆரவாரம் கூட்டம் என்பதெல்லாம் இருக்கும். ஏன்னா இயல்பாகவே நீங்கள் வடிவேலுக்கே தமிழ்நாட்டில் பெரிய கூட்டம் கூடுச்சு. அது ஓட்டா கன்வெர்ட் ஆச்சான்னா ஆகலை. திமுக வடிவேலுக்கு அதிகமாக கூட்டம் கூடுறத பார்த்து என்ன ஆச்சு, லைவ் எடுத்தாங்க. தொண்டர்களாக மாறக்கூடிய ரசிகர்கள் நிச்சயமாக ஓட்டளிப்பார்கள். ஆனால் பரப்புரையின் போது இவரை பார்க்க வருகிற பொதுமக்கள் அவர் எவ்வளவு தூரம் கவரப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கணும். நகர்ப்புறங்களில் அவர் பெருமளவுக்கு ரீச் ஆகி இருக்கிறார் விஜய். கிராமப்புறங்களே அவர் ரீச் ஆகவில்லை என்பதை எனக்கு வெவ்வேறு ஊர்களில் இருந்து செய்தியாளர்கள் தருகிற தகவல். குக்கிராமங்கள் வரை விஜய் போகவில்லை. குக்கிராமங்கள் வரை போயிருக்கக்கூடிய பெரிய கட்சிகளை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் குக்கிராமங்கள் வரை இவர் சென்றடைய வேண்டும். அந்த பலவீனம் என்பது விஜய்க்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன்.